வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை தருவதற்கான திட்டம் ஒன்று இருப்பதாக தெரிஞ்சு கொண்டு இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடாது என்ற கெட்ட துர்நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தில் போய் கேவலப்பட்டு சீப்பட்டு குட்டு வாங்கி வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் போட்ட எஃப்ஐஆர்ல அவருடைய பேர் இல்லை, அவர் சாட்சியாக இருக்கவர் எப்படி நீங்கள் குற்றவாளி குற்றம் சாட்டுறவர் சொல்கிறீங்கன்னு அசிங்கமாக திட்டி அனுப்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் வாயிலாக இந்த திமுக புலக்கடை வாயிலாக ஒரு வழக்கை பதிவு செய்து அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் ஏன் இதை திமுக தூண்டுதுன்னு சொல்கிறேன்னா, இந்த வழக்கு நேற்று தாக்கல் செய்திருக்கலாம், முந்தானத்து தாக்கல் செய்திருக்கலாம், அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி நாடி இருக்கலாம். இவை எதுவுமே செய்யாமல் அந்த வழக்கினுடைய தோல்விக்கு பிறகு, அசிங்கப்பட்ட பிறகு, இன்றைக்கு இந்த உதயநிதியினுடைய உறவாடலில் இருக்கக்கூடிய சீமான், இந்த ஸ்டாலின் மடியில் தவழக்கூடிய சீமான் இன்றைக்கு அவருடைய வழக்கறிஞர் வாயிலாக இந்த அப்பாவிகளுக்கு வேலை கிடைக்கக்கூடாது என்று தடுக்கிறார்கள். இவர்கள்தான் தேசத்தை காக்கக்கூடியவர்களா? நான் கேட்கிறேன். இந்த பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் எப்படி சாட்சியை கிடைப்பார்கள்? அங்க 1000 சாட்சி இருக்கு. அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்படாத மக்கள் தான் சாட்சியாக நிறைய சேர்த்திருக்காங்க. போலீஸ் சாட்சி இருக்கு, கேமராக்கள் சாட்சி இருக்கு, அங்க கடை நடத்தியவர்கள் சாட்சி இருக்கு, மாற்று கட்சியினர்களை கூட நீங்க சாட்சியா சேர்த்திருக்கீங்க. இவங்க சாட்சியை கலப்பாங்கன்னு போலியான குற்றச்சாட்டு சுமத்தி ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணத்தை தடுக்கும் உங்களை மக்கள் சும்மா விட மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.